ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும். நம்ம இன்னைக்கு கேரளத்து தமிழச்சி சேனலில் ராமாயண கதையோட தொடர்புடைய குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் கோயிலோட வரலாறு, எப்படி அந்த ஊருக்கு குரங்கணி பேர் வந்துச்சு, எப்படி ராமாயண கதையோடு தொடர்புடையது, இந்த கோயிலோட தல வரலாறும் சிறப்புகளும் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அருகில் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் குரங்கணி ஊரில் அமைஞ்சிருக்கு. குரங்கணி ஸ்ரீ முத்துமாலை அம்மன் திருக்கோயில் ராமாயண கதையோடு தொடர்புடையது. ராவணன் சீதாதேவியை கடத்தி செல்லும்போது ராமருக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்னு சீதாதேவி தான் கழுத்தில் இருந்த முத்துமாலையை கலத்தி கீழே வீசினாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமருக்கு உதவணும் அப்படின்னு இந்த இடத்துல குரங்குகள் அணிவகுத்து போனதுனால இந்த ஊருக்கு குரங்கணின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது. பல ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த இடம் பனை மரங்கள் நிறைந்த காடாக மாறிச்சான். பனையடியான் என்பவர் பனை மரத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த முத்து மாலை பிரகாசமாக மின்னுவதை பார்த்தாராம். அதை பார்த்துட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது எடுக்க முடியலை. அது ரொம்ப பிரகாசமாக மின்னிட்டு இருந்துச்சான். அப்போ தான் கையில் இருந்த ஒரு மண்பானையை எடுத்து அந்த முத்து மாலை மீது அமுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இரவு தூங்கும் போது கனவுல வந்து, நான் தான் சீதாதேவி கழுத்தில் இருந்து விழுந்த முத்து மாலை, என்னை முத்து மாலை அம்மனாக வழிபடுங்கள், நான் மக்களுக்கு நோய் பிணிகளை தீர்ப்பேன், வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு அருள் சொல்லப்பட்டுச்சு. அடுத்த நாள் காலையில் பனையடியான் அதை ஊர் மக்களிடம் தெரிவித்து அந்த இடத்தில் முத்துமாலை அம்மனுக்கு வழிபாடு தொடங்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. என்னோட வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களுக்கு இந்த அம்மனோட அருள் தான் காரணம். இந்த அம்மனோட அருள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயில் தல வரலாற்றின்படி காவல் தெய்வம் பெரியசாமிக்கு ஒரு வரலாறு உள்ளது. அம்மன் பூசாரி மற்றும் ஊர் சகோதரர்கள் 4 பேர் கனவில் தோன்றி, நாளை காவல் தெய்வம் பெரியசாமி தாமிரபரணி ஆற்றில் மிதந்து வருவார், அவரை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யுங்கள் என்று அருள்வாக்கு கூறப்பட்டது. மறுநாள் ஆற்றில் மிதந்து வந்த பெரியசாமியின் சிலையை எடுத்து பிரதிஷ்டை செய்து அம்மனுக்கு வலதுபுறத்தில் தனி சன்னதி அமைத்து வழிபாடு தொடங்கப்பட்டது. பனேரியன் என்பவர் தீபதூப ஆராதனைகள் செய்து பூஜை செய்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் தீபதூப ஆராதனை செய்வதற்காக விறகு வெட்டும்போது தன் கையில் அடிபட்டு விட்டது. அதை பார்த்த அம்மன் இரவு கனவில் வந்து, கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் கைகால்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டி மரத்தாலான கைகால்களை காணிக்கையாக செலுத்துவார்கள், அதை எடுத்து நீ ஆண்டு முழுவதும் நெருப்பு மூட்ட பயன்படுத்திக்கொள் அப்படின்னு அம்மன் சொன்னாங்க. திருவிழா அன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் குரங்கணி ஊருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மரத்தால் ஆன கைகால்களை வாங்கி காணிக்கையாக செலுத்துவார்கள். கோயிலில் விநாயகர், சப்தகன்னி, பெருமாள், சிவன், பைரவர், நவக்கிரகங்கள் அனைத்திற்கும் தனித்தனி சன்னதி அமைந்துள்ளது. இக்கோயில் வெள்ளை கற்களால் கட்டப்பட்டது என்பது இதோட சிறப்பு. காமராஜர் ஒரு காலத்தில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் போது சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே வெள்ளை கற்கள் இல்லை. போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் எப்படி இப்படி கட்டுனாங்க அப்படின்னு வியப்போடு கேட்டாங்கன்னு சொல்லப்படுது. கோயில் திருவிழா ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும். திருவிழாவிற்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே வெளிக்கால் நட்டப்படும். 7 நாட்களுக்கு முன்பாக உள்கால் நட்டப்பட்டு பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்துவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.